அன்பு நேயர்களே, ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் என்ஜின் டு டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக இருக்காது, மல்டிபிள் வீடியோவாக நான் இது பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் டெக்னாலஜி எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற வீடியோ இது. ஸோ இதில் ஒரு பார்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். எப்படி எவல்யூஷன் ஆச்சு, எவல்யூஷனுங்கிறது பரிமாண வளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் என்னோடய இன்ட்ரொடக்ஷன் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ட்ரீம் நெவர் எண்ட்ஸ் அண்ட் ஸோ வாஸ் த டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஸோ கனவு காணும்போது தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸை தான் நம்ம வந்து நிறைவேற்றி அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மனசில் தோணும். அப்படி ஒரு வேகம் வரும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அந்த இன்ட்யூஷன் வந்து அந்த ட்ரீமில் தான் வரும். ஓகே, நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். எந்த ஃபீல்டு இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன், கண்டினியூஸாக அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ டெலிகம்யூனிகேஷன் எடுத்திங்கன்னா மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த காலத்தில் இருந்த கம்யூனிகேஷன் அனலாக் கம்யூனிகேஷன், ஒரு ஃபோன் கால் பண்ணோன்னா நமக்கு வந்து லைன் கிடைக்காது. அந்த காலத்தில் ட்ரங்க் கால் பண்ணுவாங்க, ட்ரங்க் காலுக்கெல்லாம் லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைட்னிங் கால் போடுவாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் செகண்ட்ஸ். ஒரு ஐஎஸ்டி கால் பண்ணணுன்னா இமீடியட்டாக நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக என்னென்னா, டெலிகம்யூனிகேஷனில் இன்டர்நெட் வந்தது, இட்ஸ் அ வெரி மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா வருது. அந்த காலத்தில் இருந்த பஸ்ஸுக்கும் இன்றைக்கி இருக்கிற பஸ்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சொஃபிஸ்டிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது கீ சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட சக்ஸஸுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் கீ சக்ஸஸ் ஃபார் கரண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஐட்டத்தை இப்போ சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மக்கள் தான் விரும்புகிறாங்க, எதையுமே காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், இப்படி பண்ணால் உடனே முடியணும், அவ்வளோதான். ஸோ மக்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அதை தான் மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகி போகிறாங்க. அதேமாதிரி பிக் டு ஸ்மால். இந்த காலத்தில் வந்து பெரிய கம்ப்யூட்டர் இருந்தது, பெரிய லேப்டாப்பே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸ் மாதிரி. இப்போது மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. கமல் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுவார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ், ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி லேப்டாப் அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து ஹெச்பிலாம் போடுறாங்கன்னா தின் ஸ்பெக்டர், இந்த மாதிரி தின் லேப்டாப்ஸ். ஸோ பெரியது வந்து ரொம்ப சிறுசாக போச்சு. ஸோ மக்கள் அந்த ஒரு சின்ன பொருள், ஒரு காம்பேக்டாக இருக்க பொருளை தான் விரும்புகிறாங்க. மேனுவல், எதெல்லாம் மேனுவல் டு ஆட்டோமேஷன், எதெல்லாம் மேனுவலாக பண்ணாங்களோ இது எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு. முந்திலாம் மேனுவலாக, இப்போ ஒன்றும் இப்போ எல்லாம் முந்திலாம் மேனுவலாக பண்ணுறதுலாம் இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. சிக்னல் எடுத்துக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்துடுச்சு. டிராஃபிக் சிக்னல் எதுவுமே மேனுவல் கிடையாது. பைலட் ஃப்ளைட் ஓட்டுறாரு, மேனுவலாக ஓட்டிகிட்டு இருந்தார், இப்போ ஆட்டோ பைலட்டுங்கிற மோடு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல இது வந்து இப்போ ஆட்டோ டிரைவரே வந்துட்டார். இப்போ டிரைவரே இல்லாமல் கூட கார் போகுது, டெஸ்லா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ், இது ஒரு மேஜர் ஃபேக்டர். இது என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒரு டெக்னிக்கல் ஐட்டம்ஸ், ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இன்றைக்கி காஸ்ட் எஃபெக்டிவாக சீப்பாக வந்துருச்சு. சிம்பிள் கம்ப்யூட்டர், அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வாங்கினா பயங்கர காஸ்ட்லி. இன்றைக்கி கம்ப்யூட்டர் கொஞ்சம் சீப்பாக வந்துருச்சு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துருச்சு. சீப்புன்னு சொல்கிறத விட வி கேன் கெட் இட் என்ன அஃபோர்டபுள் ப்ரைஸ். மக்கள் எல்லோரும் வாங்க முடியும், வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸோடு வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக காஸ்ட்டும் குறையுது, நிறைய விஷயங்கள் குறையுது. மொபைல் ஃபோன், அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் வந்து 25,000 ரூபாய். அப்போ 25,000 மணி வேல்யூ வந்து 1995, 97 இஸ் வெரி ஹியூஜ் மணி வேல்யூ. அப்போ இருக்கிற 25,000 இப்போ இருக்கிற 1,00,000 ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் இன்றைக்கி அதே மொபைல் ஃபோன் 10,000க்கு அழகான மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. நல்ல பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸோட, நல்ல ஃபீச்சர்ஸோட யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் 10,000 rupees. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட சக்ஸஸுக்கு. மக்கள் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது, அதை விரும்புகிறது எதுக்காகனா இது ஒரு ரீசன், மேஜர் ரீசன். எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக வருதுன்னு.
இன்னொன்று டிபெண்டன்சி இண்டிபெண்ட். முந்தி நிறையா வந்து ஹியூமன் டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ஆட்டோமேஷனுங்கிற ஒரு கான்செப்டில் இண்டிபெண்ட்டாக வந்துருச்சு. எதுவுமே இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து யாரையாவது ஒரு விஷயத்தை நம்பி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேட்டை திறக்கணும், அந்த கேட்டை நம்ம திறக்கணும்னா ஒரு ஆள் போய் திறக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. சென்சார் வந்துருச்சு, கேட்டை ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கேட் திறக்கும். எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக் கேட்ஸ்னே இப்போ வந்துருச்சு. ஸோ அதான் இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் விச் ட்ரைவ்ஸ் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர். ஸோ இப்போ ஒரு எவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கார்பன் ஃபிலமெண்ட் பல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக எடிசன் தான் ஃபிலமெண்ட் பல்ப் கண்டுபிடிச்சார் பேசுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோசப் ஸ்வானுங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1879. அவங்க பல்பு இப்படி இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பல்ப் எரிஞ்சன்னா எப்படி நம்ம லைட்டில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகுமோ அந்த மாதிரி கார்பன் டெபாசிட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த பல்பை கூல் டவுன் பண்ணி யூ ஹவ் டு க்ளீன் த பல்ப், திரும்ப மாட்டணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் வந்து ஹரிக்கேன் லைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க டெய்லி, ஏன்னா அந்த கார்பன் டெபாசிட் இருக்கும்ட்டு. ஸோ இப்படி தான் பல்பு முதல் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்றைக்கி எல்இடி பல்பு எப்படி இருக்குது பாருங்கள், சுவிட்சை போட்டால் எரியுது, நீங்கள் துடைக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, இட் கீப்ஸ் க்ளோயிங், அவ்வளோதான். அது வாட்டு எரிஞ்சிகிட்டே இருக்கும், பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இது என்ன இதில் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இது ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டோன்னு அதோட நிற்கலை, அந்த பல்பை அப்படியே வந்து ரீடியூன் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி ஒரு புது ப்ராடக்டாகவே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அனதர் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் ரைட் பிரதர்ஸ் இருக்காங்கள்ல, ஜான் ரைட் அண்ட் வில்பர் ரைட், அவங்க பறந்த ஃப்ளைட். ஸோ இப்படி பறந்த ஃப்ளைட் இன்றைக்கி எப்படி பறக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்தேன்னா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளைட் வீட்டில் வச்சுருக்கணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு பறக்கணும், சைக்கிள் மாதிரி. பட் இங்கே அப்படி கிடையாது, டிக்கெட் போட்டு எல்லோரும் போகலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். டெக்னாலஜிக்கு எப்படி அட்வான்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். வித்தின் 100 years, ஒரு 100 yearsல எப்படி அட்வான்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்ஸை சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லலாம், நிறைய இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு நிறைய, பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. எல்லாமே எவல்யூஷன் ஆகிட்டு தான் இருக்குது. எதுவுமே இதுதான் எண்ட் அப்படின்னு ஸ்டாப் ஆகலை. ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு எண்டு வந்துடுச்சின்னு தான் அர்த்தம். அந்த எண்டு வராது. ஓகே, இது கம்ப்யூட்டரில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, கம்ப்யூட்டரில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த ஃபஸ்ட்டு திங்கிங், இந்த ஐட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1830. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1830. நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கூட வாங்கலை. இட்ஸ் 100 years பிஃபோர், மோர் தேன் 100 years பிஃபோர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்போ தான் ஒரு மேத்தமெட்டிஷியன் இன்வென்ஷன், ஒரு மேத்தமெட்டிஷியனோட இன்வென்ஷன் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். அவர் மண்டையில் உரைச்சது தான். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் சார்ல்ஸ் பேபேஜ்னு படிச்சிருப்போம். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர் சார்ல்ஸ் பேபேஜ். ஓகே, அவர் என்னது அவரை தூண்டுச்சு அவரை கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து பிரிட்டனோட ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டிங்கிறதுல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ அவர் தான் அது வந்து அந்த அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கேல்குலேஷன்ஸ், அதாவது ரொம்ப லென்த்தி கேல்குலேஷன்ஸ், டைம் கன்சியூமிங் கேல்குலேஷன்ஸு, இது மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் நான் சொல்கிறது, இதெல்லாமே வந்து நிறையா தேவைப்பட்டது. ஸோ கேல்குலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாகரிதமிக் இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரிக்கலாக இருக்கலாம், இந்த மாதிரி இது நிறைய கேல்குலேஷன்ஸ் அவர் பண்ண வேண்டியது. ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு என்ஜின் ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, என்ஜின் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் இன்ஜின்னு பேர் வச்சு கண்டுபிடிச்சார். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நான் பேசுகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ், வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதோட நம்ம அந்த டிஃப்ரென்ஷியல் இன்டகிரேஷன் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஷியல் இன்டகிரேஷனோட ஃபங்க்ஷன்ஸையும் இதில் பில்ட்இன் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். ஏன்னா அவருக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவருக்கு அவரோட ப்ராஜெக்டில் தேவைப்பட்டது, அஸ்ட்ரானமிக்கல் ப்ராஜெக்ட்ஸில் தேவைப்பட்டது கேல்குலேஷனுக்கு. அதனால் இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சி அந்த இன்ஜின் பேரை டிஃபரன்ஸ் இன்ஜின் வச்சுட்டார். ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பிட்ஸு, பைனரி பிட்ஸில் தான் ஆப்ரேட் ஆகுது, இது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த காலத்தில் அவர் டெசிமல் பார்ட்ஸ் வச்சு தான் பண்ணார். அப்போ அதில் பைனரி பிட்ஸுங்கிற கான்செப்ட் அவர் கொண்டே வரல. ஸோ டெசிமல் பார்ட்ஸ் இது வந்து கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மெஷின், அந்த சைடில் ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன், இது ஒரு மெஷின். அந்த பக்கத்தில் நிற்கிறவர் தான் அவர் சார்ல்ஸ் பேபேஜ்.
ஒரு மெஷின், அவ்வளோதான். இந்த மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெஷின் வந்து டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணும், அவ்வளோதான். ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ மெக்கானிக்கல் கால்குலேட்டர். நல்லா, இட்ஸ் நாட் அ டிஜிட்டல் ஆர் இட்ஸ் நாட் அன் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர். அங்கே தான் அதில் மெயின் மெக்கானிக்கல் கால்குலேட்டர். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்கல் கால்குலேட்டரை அவர் கண்டுபிடிச்சார். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்ஜினியரிங்கு, சயின்டிஃபிக், நேவிகேஷன்ஸுக்கு, இந்த மாதிரி லாகர்தமிக், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் டேபிள் அவுட்புட் அவர் கொண்டு வரணும். மேத்தமெட்டிக்கல் டேபிள்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாக் டேபிள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த லாக் டேபிள் தான் மேத்தமெட்டிக்கல் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முந்தி. அதில் நிறையா பார்த்துருப்பீங்க, சைன் 30 வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன, இந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன, லாகோட வேல்யூ ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் சில ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ டிரைவ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அது இட்ஸ் நாட் பிரிண்டட் நார்மலி. இது மேனுவல் கேல்குலேஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க முந்தி. அந்த கேல்குலேஷன்ஸோட அவுட்புட் தான் அந்த லாக் டேபிளில் வர்ற வேல்யூஸ். இதோட லாக் வேல்யூ என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம எடுத்து ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு 20 டிஜிட் வச்சு நம்பரை வச்சு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அவர் அந்த இன்ஜினை டிசைன் பண்ணார். வித் 6 ஆர்டர் டிஃபரன்சஸ் அப்படின்னா டு த பவர் ஆஃப் 6 வரைக்கும் டிஃபரன்ஷியல் இது கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவரோட பேட் லக், த ப்ராஜெக்ட் காட் ஃபெயில்டு. ஏன்னா அதோட பட்ஜெட் எக்ஸீட் ஆயிடுச்சு, அவுட்புட்டும் அவர் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், அடுத்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிரேக் எடுத்து அடுத்த ப்ராஜெக்ட் அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அவர் விடலை. அவரோடது என்னென்னா, அடுத்த ப்ராஜெக்ட் அனலிட்டிக்கல் இன்ஜின்னு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அனலிட்டிக்கல் என்ஜினுங்கிற பேரே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்காரு. ஆல்மோஸ்ட் நியர்லி 180 இயர்ஸ், கிட்டத்தட்ட 180 இயர்ஸ் முன்னாடியே அனலிட்டிக்கல் என்ஜின்னு வச்சுருக்காரு. பட் இன்னைக்கு நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறையா பேர் நாங்கள் ஒரு அனலிட்டிக்கல் என்ஜின் வச்சுருக்கோம், உங்கள் டேட்டாவை கொடுங்க, நாங்கள் அனலிட்டிக்ஸ் பண்ணி தரோம். பட் 150 வருஷத்துக்கு முன்னாடியே அனலிட்டிக்கல் என்ஜினுங்கிற பேர் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது எப்போனா 1837. ஸோ கன்சிடர் டு பி த ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னே வந்து என்னென்னா, அது மேனுவலாக இருந்தது நிறைய விஷயங்கள், இது ஆட்டோமேட்டடாக இது நடக்கும். பட் ஆனால் இதுவும் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் தான், எதுவுமே டிஜிட்டல் கிடையாது, எதுவுமே எலக்ட்ரானிக் பேஸ்ட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதில். ஸோ இட்ஸ் அ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்னா மெக்கானிக்கல் டிவைசஸ் வச்சு தான் அது வந்து ரோல் பிளே ஆகும். அது எப்படி? ஸோ அதில் என்னென்னா, அவங்க ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோ, ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஃப்ளோ கண்ட்ரோலர் ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. இது 2 தான் மேஜர் செக்ஷன், இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் பேசிக் ப்ரோக்ராம் ஃப்ளோ கண்ட்ரோல். இது எல்லாமே மெக்கானிக்கல் டிவைஸ் தான். இந்த 2 டிவைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் ஒரு இது மட்டும் சிமிலராக இருக்கும். டிஃப்ரென்ஸ் இருக்கார், ஒரு இது மட்டும் சிமிலராக இருக்கும். என்னென்னா, முதல் இந்த டிஃபரன்ஷியல் என்ஜினும் சரி, அனலிட்டிக்கல் என்ஜினும் சரி, அதில் ஒரு மானிட்டர் இருக்காது, கீபோர்டு இருக்காது. அப்போது ஐஓ டிவைசஸ்னால் எங்கே அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸும் இருக்காது, அவுட்புட் டிவைசஸும் இருக்காது. இதில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறது என்னென்னா பஞ்ச் கார்டு சிஸ்டம்னு சொல்லி ஒன்று உண்டு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் கீழே. பஞ்ச் கார்டு அப்படின்னா ஒரு கார்டில் வரிசையாக நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு நம்பர் 4 அப்படின்னு வேணும்னா அந்த 4 மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பஞ்ச் கார்டை நம்ம உள்ள அப்படி இன்சர்ட் பண்ணனா அந்த மெஷின் வந்து 4 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும். அடுத்து நான் 4 × 5 அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்ணணும் அல்லது ஏதாவது சம்திங் கேல்குலேஷன்ஸ் போடணும் அப்படின்னா அந்த பஞ்ச் கார்டில் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 நம்பருக்கு ஒரு 4 அழுத்தியிருப்போம். அடுத்து வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு பஞ்ச் பண்ணுவோம். அடுத்து திரும்ப மறுபடியும் சில நம்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம 5 மல்டிப்ளை பண்ணணும்னா 4 வந்து பஞ்ச் பண்ணியிருப்போம், அடுத்து மல்டிப்ளிகேஷனை பஞ்ச் பண்ணியிருப்போம், அடுத்து 5 பஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதை உள்ளே விடும்போது என்ன ஆகும்னா 4 எதில் அடுத்த பஞ்ச் இருக்குது, இன்டூ மல்டிப்ளிகேஷன் 5 ஆர் 4 ப்ளஸில் பஞ்ச் பண்ணியிருந்தேன்னா +5 அப்படிங்கும்போது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ இந்த பஞ்ச் கார்டை பார்த்துட்டு இந்த மெக்கானிக்கல் இது வந்து ஓகே 4 + 5 = 9 அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம். இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம் வந்து ஒரு 1960s வரைக்கும் இருந்தது. அந்த ஐபிஎம் மிஷின்ஸ் வரைக்கும் பஞ்ச் கார்டு சிஸ்டம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இதுதான் இன்புட். நம்ம இன்புட் கீபோர்டுங்கிற கான்செப்டே இதில் கிடையாது. ஸோ இந்த என்ஜினில் ஒரு 4 பார்ட் உண்டு. அந்த 4 பார்ட்டையும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மிஷின்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மில் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். மில், நம்ம ஊரில் மில்லுன்னா என்ன சொல்லுவோம், ஆனால் இதில் மில்லுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் சிபியு, அங்கே தான் கேல்குலேஷன்ஸ் நடக்குது. ஸ்டோர், இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம், இல்லை மெமரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் ஸ்டோர். அவனே ஸ்டோர்னு பேர் வச்சுருக்காங்க. ரீடர், அதாவது விச் would allow the data to enter using the punch cards. அதாவது பஞ்ச் கார்டை உள்ள விட்டு ரீட் பண்ணது இல்லையா, பஞ்ச் கார்டை ரீட் பண்ணுறது தான் ரீடர். எசென்ஷியலி அது இப்போ இருக்கிற கீபோர்டு மாதிரி. இப்போ நம்ம கீபோர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலத்தில் பஞ்ச் கார்டை இன்சர்ட் பண்ணுற இடம் தான் அது ஒரு ரீடர். அந்த ரீடர் வந்து பஞ்ச் கார்டு ரீட் பண்ணி அது இன்புட்டாக வாங்கும். அஃப்கோர்ஸ் பிரிண்டர் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் பிரிண்டர்னு வச்சுட்டாங்க. இதில் ஒரு மேஜர் பியூட்டி என்னென்னா, இந்த மிஷின் வந்து பவரில் ஓடாது, எலக்ட்ரிக்கல் பவரில் ஓடாது. மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெஷின்ஸ் வேர் டிசைன்ட் டு ரன் ஆன் ஸ்டீம், நீராவியில் ஓடக்கூடியது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா, கம்ப்யூட்டர் வந்து நீராவியில் ஓடுதுன்ட்டு. நீராவியில் தான் ஓடி இருக்கு. அதனால தான் ஜென்ரலாக இந்த மிஷின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் பவர்டு அனலிட்டிக்கல் என்ஜின். இந்த டேர்ம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை, காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பவர்டு அனலிட்டிக்கல் என்ஜின். ஸ்டீமை வச்சு ட்ரெயின் ஓடுறதை பார்த்துருக்கோம், ஸ்டீமை வச்சு வேறு என்னது கேஸ் டர்பைன் ஓடுறதை பார்த்துருக்கோம். சாரி, இது தெர்மல் ஸ்டேஷனில் டர்பைன் ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அந்த காலத்தில் ஸ்டீம் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் அனலிட்டிக்கல் இன்ஜின் ஓடி இருக்கு. இது ஒரு அந்த காலத்தில் இதை வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு மூமெண்ட், அவ்வளோதான், ஒரு ரொட்டேஷன் கிடைக்கணும், அவ்வளோதான். இது பண்ணிட்டாங்க. ஸோ ஜெனரேஷன், இப்போ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து இந்த 2 ஸ்லைட், போன 2 ஸ்லைட்லேயே நான் எதுக்காக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், நான் ஒரு ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் அந்த அனலிட்டிக்கல் என்ஜினுங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அனலிட்டிக்கல் என்ஜினுங்கிறது அந்த காலத்தில் அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஜெனரேஷன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம 2 இது பார்த்தது. இப்போது அதில் கீபோர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் இன்ஜினுங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அப்படிங்கிறன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கண்டினியூஸாக நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை சம் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பாஸ்கல் கால்குலேட்டர்ன்றது வேறு ஒன்று இருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சார்ல்ஸ் பேபேஜ் ஸ்டார்ட் பண்ண டைமே நிறையா பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக ஒரு கால்குலேட்டர் பண்ணணும், ஆட்டோமேட்டடாக ஒரு என்ஜின் பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக அப்படி நிறைய பேர் வந்து அந்த டைமில் நிறைய பேர் வந்து இன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பண்ணணும், அது நிறைய பேர் நிறைய மிஷின்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஐபிஎம்மும் ஒன்று, அதான் அதில் பியூட்டி. அதில் ஐபிஎம்மும் ஒன்று. பட் ஐபிஎம் வாஸ் ரீநேம் லேட்டர். பட் அது அவங்க வந்து வேற ஒரு நேமில் முந்தி இருந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் இப்படி வரும்போது ஏன் சார்ல்ஸ் பேபேஜ் மட்டும் அவரை வந்து இப்போ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் தான் அந்த காலத்திலே வந்து ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ன்றதை கொண்டு வந்து, ஒரு மெமரி மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை கொண்டு வந்து, ஒரு ரீடர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால அவரை வந்து ஓகே, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இப்படி கம்ப்யூட்டர் இருந்தது, இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லா கம்ப்யூட்டர் இருக்குது அப்படிங்கிறனால அவரை ஒரு ஃபாதர் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவரை வந்து வி ஆர் டர்மிங் ஹிம் அஸ் அ ஃபாதர் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ ப்ரோக்ராமிங் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் அனலிட்டிக்கல் என்ஜின், ஐபிஎம், அந்த காலத்தில் ஐபிஎம், ஏஎஸ்சிசி, ஹார்வர்ட் மார்க், இந்த மாதிரி Z1, Z2, Z3 நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் ஒவ்வொரு மிஷினும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றொன்றும் மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எதுக்குமே இதுக்கு வந்து இன்புட் கிடையாது, இன்புட் கீபோர்ட் கிடையாது, எல்லாமே வந்து கார்டு ரீடர் தான். ஓகே, ஸோ கம்மிங் ஆன் டு த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இது பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல். செகண்ட் ஜென்ரேஷன் மெக்கானிக்கலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக மெக்கானிக்கலாக டங்குன்னு அடிக்கிறது. பட் செகண்ட் ஜென்ரேஷன் இஸ் வேக்கம் டியூப்ஸ். நீங்கள் இந்த வேக்கம் டியூப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
கேள்விப்படாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் நீங்கள் ரேடியோவை பார்த்துருப்பீங்க, பெரிய ரேடியோவாக இருக்கும். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேடியோவாக இருக்கும். அந்த ரேடியோ ஆன் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் வாய்ஸ் வர்றதுக்கு. ஏன்னா அது ஃபுல்லாக வேல்வ் ரேடியோன்னு சொல்லுவாங்க. அதாவது வேக்யூம் டியூப்ஸ் தான் வேல்வ்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த வேல்வு நல்லா சூடாகும். சூடான பிறகு தான் அந்த ரேடியோ ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில சிஸ்டம்ஸ் இருந்திருக்கு. அதுதான் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ ஐபிஎம் அதையும் விட்டு வைக்கல, அந்த லெவல்லையும் போயிருக்காங்க. யூனிவேக். ஸோ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஐபிஎம் யூனிவேக்குங்கிற 2 கம்பெனிக்கு தான் பயங்கர போட்டி இருந்தது. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐபிஎம் யூனிவேக் 2 பேரும் போட்டி போட்டுட்டு அவங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் இது பண்ணாங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் வந்து டேப்ஸில் ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லெவல் கொண்டு வந்தாங்க. பட் இதுவும் வந்து இட்ஸ் நாட் 100% சக்ஸஸ், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த தேர்ட் ஜென்ரேஷனுங்கிறது வந்தது தான் எலக்ட்ரானிக் பேஸ்டு சிஸ்டம்ஸ்னு பேர். ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ஃப்ரேம்ஸ், மினி கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருங்கிற டெர்மினாலஜியே வந்ததே தேர்ட் ஜென்ரேஷனில் இருந்து தான். ஓகே, அப்படி என்ன தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேல்வ் வேக்யூம் டியூப்ஸும் இல்லை, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டமும் இல்லை. ரெண்டையுமே அவங்க எராடிகேட் பண்ணிட்டாங்க. மெயினாக அவங்க யூஸ் பண்ணது டிரான்சிஸ்டர்ஸ், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ நீங்கள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னால் இட்ஸ் லைக் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர்ஸ், collection of large number of MOS transistors put together into a single device. So MOS transistor அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, MOSனா மெட்டல் ஆக்சைட் சிலிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து say 100 to millions of collection of MOS transistors will be inside a integrated circuits based on the requirement. ஸோ ஸ்மால் ஸ்கேல்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், மீடியம்னா கொஞ்சம் கூட இருக்கலாம், லார்ஜ் ஸ்கேல்னால் ரொம்ப ஹெவியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஐசி வச்சு அவங்க ப்ளே பண்ணது எல்லாமே இந்த மெயின் ஃப்ரேம், மினி கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வந்தது. இதெல்லாம் வந்து ஏர்லி 60s ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் வேல்வ் ரேடியோ போய் டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்ட் வந்தது. இப்போ குட்டி ரேடியோவெலாம் வந்து இப்போ டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது டிரான்சிஸ்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த டிரான்சிஸ்டருங்கிற டிவைஸ் அதை யூஸ் பண்ணுறதுனால, பட் இட்ஸ் ரேடியோ. ஸோ அந்த அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற ரேடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்ன ரேடியோவாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ், அந்த காலத்தில் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் ஐபிஎம் 70, 90, 80 நிறைய 70, 80 நிறையா இருக்குது. இதில் ஐபிஎம் 360 ஒரு டிவைஸ் இருக்குது, ஒரு மெஷின், மெயின் ஃப்ரேம் மிஷின். அந்த மெயின் ஃப்ரேம் மிஷின் தான் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ரயில்வே டிக்கெட்டிங் ப்ராசஸ் ஈவன் நவ். பட் ஐ எம் நாட் ஷுர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் இந்தியன் ரயில்வேஸ் யூசஸ் ஐபிஎம் 360 மிஷின்ஸ் ஃபார் டிக்கெட்டிங் சிஸ்டம். ஏன்னா அது ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும், ஹெவி வால்யூம் ஆஃப் டேட்டா அது வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் யூசஸ் ஐபிஎம் 360 ஃபார் ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம். ஸோ மினி கம்ப்யூட்டர் அதை எடுத்துகிட்டு ஐபிஎம் 32, ஐபிஎம் சிஸ்டம் 32, 36, ஹெச்பி 2116. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப் ட்ரிவன் தான். எதுவுமே வந்து ஹார்ட் டிஸ்க்குங்கிற கான்செப்ட் கிடையாது. டேப்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் ஆன் த டேப்ஸ். இந்த மிஷின்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த விக்ரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் வந்து கமல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே போவார். அப்போ அந்த ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அந்த ஹீரோயின் அப்படி இது பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேப் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்து கம்ப்யூட்டரில் அந்த டேப் ட்ரிவன் சிஸ்டம்ஸ் தான் அது. அந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பீரோலாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு வீட்டில் நம்ம எப்படி தூங்கி வைக்கிற கபோர்டு மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பேனல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த மினி கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி 2116, ஹெச்பி 9110, ஹெச்பி 2116ங்கிறது சின்னதாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது, ஒரு சின்ன மினி பீரோல் மாதிரி வரும். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருங்கிற பார்த்து ஹெச்பி 9100ன்னு போட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம். ஏதாவது ஹோட்டலில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
அந்த மெனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர் அழுத்துவாங்க, எத்தனை குவான்டிட்டின்னு அழுத்துவாங்க. ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சர்றன்னு சத்தம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் தான் HP 9100. இந்த மாதிரி இந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதில் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம முன்னாடியே ஃபீட் பண்ணிடணும், இந்தந்த ஐட்டமுக்கு இதெல்லாம் நம்பரு, இதோட ரேட் இவ்வளோ அப்படின்னு ஃபீட் பண்ணிட்டேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு சின்ன கீபேட் மாதிரி தான் இருக்கும். ஒரு கீபோர்டு மாதிரி பெருசாலாம் இருக்காது, சின்ன கீபேட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவாங்க, டர்ன்னு பிரிண்ட் அவுட் எடுக்கும். ஹோட்டல்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு வர பிறந்த பிறகு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருப்போம். இன்ஃபேக்ட் நான் பிறந்ததே 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு அப்புறம் தான். ஸோ 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்னென்னா இன்டெல் அப்போ தான் உள்ளே வந்தாங்க. ஸோ இன்டெல் இஸ் த மேஜர் பிளேயர் ஹியர். ஸோ அந்த இன்டெல் என்னென்னா அவங்க வந்து 4 பிட், 8 பிட், 16 பிட், 32 பிட், இப்போ 64 பிட். ஸோ இந்த மாதிரி பிட் வைஸாக வந்து நிறையா ப்ராசஸர் ரெடி பண்ணாங்க. 4 பிட் அப்படின்னா 2 to the power 4 எவ்வளோ வருது? ஸோ 2 to the power 4னா 2 into 2 into 2 into 2 16, கரெக்ட்? 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 கிட்டத்தட்ட 16 ப்ராசஸ், அதாவது 16 டேட்டா தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பேரலலாக இட் கேன் ஹேண்டில் 16 டேட்டாஸ் அட் அ டைம். அதை தான் அவங்க வந்து 2 power 4ங்கிறாங்க. இப்போ இதே இது 2 power 8னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து 8 பிட். 2 power 16 அது 16 பிட். 2 power 32 அது 32 பிட். 2 power 64 எங்கேயோ போய் நிற்கிது. ஸோ 2 power 64ன்னு போயிட்டான்னா இட் கேன் ஸ்டோர் 4 times, it can store about 4 billion times of a 32 bit சிஸ்டம்ங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஹியூஜாக டேட்டா வந்து அது ப்ராசஸ் பண்ண முடியும், அந்த ப்ராசஸரால் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியுங்கிறது இதில் கிளியராக தெரியும். ஸோ இதெல்லாமே ப்ராசஸர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4004, 4040 இதெல்லாமே 4 பிட். அடுத்து 8ல் ஸ்டார்ட் ஆகிறது வந்து எல்லாமே 8 பிட். அந்த 8088ங்கிறது 16 பிட்டில் வரும். பென்டிஎம் 32 பிட் அண்ட் x86 64ங்கிறது 64 பிட். இதெல்லாமே பிட் வைஸ். ஸோ அடுத்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ இந்த சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது போக இப்போ நிறையா வந்துருச்சு. கோர் 2 டூயல் கோர், அதேமாதிரி i3, i5, i7 இதெல்லாமே வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் தான். எல்லாமே பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் தான். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் நம்ம பார்த்தோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் நம்ம 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கும் சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் உள்ள ரேஞ்ச். அது சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது, பட் அதை வந்து 4th ஜென்ரேஷன் லெவல் கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் இன் பிட்வீன் 4th ஜென்ரேஷன் அண்ட் த சூப்பர் கம்ப்யூட்டர். எதுக்குன்னா ஆல் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் research R&D can be done through these computers. இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் டிஎன்ஏ இதோட காம்போசிஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தியோரட்டிக்கல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஎன்ஏல எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். ஒரு ஹியூமன் பாடியோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து ஃபுல்லாக பார்க்கணும், மேப் பண்ணி படிக்கணும், ஹெவியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த தியோரட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து நோட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா GMM, NAA, IO, IBM 704, OS 360, DOS 360 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ 1956லேயே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னு வந்திருக்கு. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் டு யூ மீன் பை an ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா சம்திங் யூ நீட் டு கண்ட்ரோல். இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் த ஆர் கிவ் கமாண்ட் டு த சிஸ்டம், ப்ளீஸ் டூ திஸ், ப்ளீஸ் டூ திஸ், யூ டெலீட் திஸ், யூ கிரியேட் அ ஃபைல், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நம்ம ஒரு வேலை செய்ய சொல்கிறது வந்து
the computer has to understand அந்த மெஷின் கோடை அது கன்வெர்ட் ஆகணும். நம்ம வந்து காப்பி அப்படின்னு சொல்லி கமாண்டை டைப் பண்ணோன்னா அந்த காப்பி ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு a machine code so that the processor or the device understands and copies the required data. So அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட்ஸ் an operating system is like it's between the user, lies between the user and the machine. ஸோ நம்ம சொல்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் will do it for us. அது எப்படி செய்யணும்னா அது ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணி it will do the job for us. இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட்லி எதில் எழுதுறாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுறாங்க. அந்த காலத்தில் அசம்பிளி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிமோனிக் அப்படின்னா ஒரு பேட்டர்ன், செட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரிஜிஸ்டருக்கு அனுப்பி இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு கமாண்ட் வந்துச்சுன்னா டூ திஸ், இந்த பேட்டர்னில் ஏதாவது வந்துச்சுன்னா டூ தட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன் வைஸாக அதை வந்து தே வில் மேக் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை வந்து ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி அந்த டிவைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அசம்பிளி லாங்குவேஜில் பண்ணுறது. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் ஜென்ரலாக பார்த்தா இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், பட் the mnemonic changes, the pattern changes between each and every architecture. இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறோன்னா பழங்காலத்தில் அந்த ஆர்கிடெக்சர் வந்து அப்படி இருக்காது. ஸோ ஆர்கிடெக்சர் நாளுக்கு நாள் வேரி ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸை மாற்றுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்புட் ஃபீட்ஸை மாற்றுவோம், இதெல்லாம் மாற்றுவோம். அதனால தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜை வச்சு ஒவ்வொரு ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா we are making the computer to understand what the command that is coming in. இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்தால் you do this, இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்தால் you do this அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நிறைய பேர் சி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் சி ஓரளவுக்கு பண்ணலாம். சி வச்சு இட்ஸ் நாட் ரொம்ப லோ லெவல் லாங்குவேஜ் கிடையாது. அசம்பிளி ரொம்ப லோ லெவல் அசம்பிளி பண்ணாது, ஒரு மிட் ரேஞ்சாக அது வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ 1956 ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ஃபஸ்ட்டு they started writing their own operating system. அது என்னன்னா IBM 704 அப்படிங்கிற ஒரு மிஷினுக்காக ஒரு இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அதனால் அது நேமே GMNAAIO. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து என்னென்னா OS 360, இது IBMே கொண்டு வந்தாங்க. OS 360 இது இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் மெயின் ஃப்ரேம்ஸ். மெயின் ஃப்ரேம் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த OS 360ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபினாமினலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட்ஸ் வெரி ஸ்டடி. இது வந்து என்னென்னா ப்ராசஸிங் வந்து பக்கா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணும். அதாவது என்னென்னா நல்லா ப்ராசஸிங் பவர் வில் பி மோர், அதே மாதிரி இட் கேன் ஹேண்டில் எனி நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட். இந்த OS 360 பேஸ் பண்ணி தான் DOS 360 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுக்குன்னா ஸ்மால் லெவல் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் லெவலுக்கு ரொம்ப பெரிய சிஸ்டம் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்மால் லெவல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு DOS 360 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேஜர் கிங் யூனிக்ஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. 1970 ரிலீஸ் ஆச்சு. ரீசெண்டாக இப்போ இருக்கிற இது வரைக்கும் இந்த யூனிக்ஸுங்கிறது இட்ஸ் வெரி பாப்புலர். யூனிக்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சர்வர் லெவல் சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்டி டாஸ்கிங், இட்ஸ் நாட் மல்டி ப்ராசஸிங், இட்ஸ் மல்டி டாஸ்கிங். மல்டிபிள் டாஸ்க் கேன் பி பர்ஃபார்ம்ட் சைமல்டேனியஸ்லி. அதை தான் அந்த யூனிக்ஸில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் which can be installed in any of the servers. அந்த டைமில் வந்து சர்வர்ஸில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 1981 மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்டட் வித் DOS. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அந்த DOS 360 கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி MS-DOS அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. இட்ஸ் அ வெரி காம்பேக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி காம்பேக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் which is written by Microsoft. And this is one of the trump card in the world. இன்னைக்கு இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ வெரி ட்ரம்ப் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து சன் ஓஎஸ்ன்னு எழுதுனாங்க. எல்லாமே யூனிக்ஸ் பேஸ்ட். சன் ஓஎஸ் இஸ் யூனிக் பேஸ்ட், IBM AIX இஸ் யூனிக்ஸ் பேஸ்ட். லைனக்ஸ் யூனிக்ஸோட அப்படியே ரீரிட்டன் வெர்ஷன் தான். சன் சோலாரிஸ் யூனிக்ஸோட ரீரிட்டன் வெர்ஷன்.
இடையில தான் விண்டோஸ் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் தென் ஸ்டார்டட் ரைட்டிங் விண்டோஸ். விண்டோஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு GUI, ஸ்மால் GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் காப்பிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுத்து அப்படி எடுத்து இன்னொரு இடத்துல போட்டுக்கலாம். அதே மாதிரி 1995ல் விண்டோஸ் வந்தது. பட் அந்த விண்டோஸ், அந்த மைக்ரோசாஃப்ட் இதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வரிசையாக வந்தது. பட் ஃபைனலாக விண்டோஸும் வந்து அவங்க சர்வர் லெவல் வந்தாங்க. 1993ல் விண்டோஸ் NT 3.1 கொண்டு வந்தாங்க. 1996ல் விண்டோஸ் 4.0 அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நோட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ரீஜனல் அசம்பிளி லாங்குவேஜ், இதுதான் பேஸ் அசம்பிளி லாங்குவேஜ்னு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ நம்ம பேசின மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணிலாம் டெவலப் பண்ணுற லாங்குவேஜ்லாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அந்த அசம்பிளி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. பட் இப்போ வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கோர் சியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோகாட், IPL, ஃபோர்ரன்னர், லிஸ்ப் ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ கோபால் தான் மெயின். கோபாலுக்கு நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளோமேட்டிக்னு ஒன்று இருந்து, காம்ட்ராங், ஃபேக்ட், இதெல்லாம் கிளப் பண்ணி வந்தது தான் கோபால். ஸோ ஃபோட்ரான், த ஃபஸ்ட்டு கம்பைலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்ரான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் கம்பைலர் இஸ் ஃபோட்ரான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஜின்னு ஒரு ப்ரோக்ராம், சிமுலா, ஸ்னோபால், CPL, அதாவது ஃபோர்ரன்னர் டு சி வர்றதுக்கு முன்னாடி பேசிக் பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், இது 1964ல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ங்கிறது இதெல்லாம் உள்ள படிக்கணும்னா தலை சுற்றிடும். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1973ல் பார்த்தீங்கன்னா சி ரிலீஸ் ஆச்சு. அதாவது யுனிக்ஸும் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கிட்டத்தட்ட. பிகாஸ் யூ கேன் டூ அ ஷெல் ப்ரோக்ராமிங் இன் யுனிக்ஸ். ஸோ இதான் நோட்டபிள் ப்ரோக்ராமிங். இப்போ நான் வந்து என்னென்னா இதெல்லாம் பழைய லெவல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸுக்கு வரல. நான் அது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை வந்து தனியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற, தனி வீடியோவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம C++, ஜாவா, .NET இதெல்லாம் தனித்தனி டெக்னாலஜிஸ், அது தனியாக நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் பழசு, முன்னாடி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா மேஜர் அந்த மைக்ரோசாஃப்ட் பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு நினைக்கிறது எதுக்காகனா, மைக்ரோசாஃப்ட் தான் அந்த மேஜர் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட்னே சொல்லலாம். அவங்க வந்து பில்கேட்ஸ் 1981ல் அந்த டாஸ் ரிலீஸ் ஆன உடனே பில்கேட்ஸோட மார்க்கெட் வந்து எப்படி பெருசாச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக சொல்லணும் தான். இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1, இஸ் த வேர்ல்டு நம்பர் 1. பட் எப்படி இன்னைக்கு வரைக்கும் அவர் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கார், அதான் கொஸ்டின். ஸோ பில்கேட்ஸை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. மெடிக்கலில் நிறைய மாஃபியாவில் அவர் நிறைய இன்வால்வ் ஆகிறாருனோ, அதெல்லாம் நம்ம அசைட் ஒதுக்கி வச்சிடலாம். லெட்ஸ் கீப் தேட் அசைட் அண்ட் லெட்ஸ் திங்க் ஆஃப் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி எப்படி வந்துச்சுன்னு. ஸ்டார்டட் இன் 1975. பில்கேட்ஸும் அவரோட ஃப்ரெண்டு பால் ஆலனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் காம்பேக்ட் OS எழுதணும் அப்படின்னு சொல்லி அசம்பிளி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அதான் டாஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த டாஸ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, IBMக்காக இவர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்தார். அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு, அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இவர் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி 1981 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த IBMக்கு இவர் கிரியேட் பண்ண டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவங்க எழுதினது தான், பில்கேட்ஸ் அண்ட் பால் ஆலன் எழுதினது தான். ஸோ அதை வந்து திரும்ப மறுபடியும் ரீஃபைன் பண்ணி மைக்ரோசாஃப்டையே நம்மளே பண்ணலாம்ல, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்னாச்சு அப்படின்னா, மெஷின்ஸ் வந்து சைஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. முந்தியெல்லாம் மெஷின்ஸ் வந்து சைஸ் பெருசாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தோடனே இது ரொம்ப ஈஸியான ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக போயிடுச்சு. ஸோ ரெகுலர் இங்கிலீஷ் கமாண்டை வச்சே யூ கேன் டூ ஆல் திங்ஸ், காப்பி,
மூவ், டிஐஆர், டைரக்டரி போடு, இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் வந்து ரொம்ப இங்கிலீஷ் ரீடபிள் கமெண்ட்ஸாக, ரொம்ப சிம்பிள் கமெண்ட்ஸாக இருந்ததுனால இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு யூஐ அப்படின்றத கொண்டு வந்தது விண்டோஸ் தான். ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ் விண்டோஸ்லாம் வந்தது, எக்ஸ் விண்டோஸ், ஜீனோம் டெஸ்க்டாப்லாம் வந்ததுலாம் வந்து அதுக்கப்புறம் தான். இப்போ விண்டோஸ் என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா, தே ரிலீஸ் விண்டோஸ் 1985 விண்டோஸ். அது என்னென்னா, பூட் ஆகும்போதே ஒரு ஜிஓயில் பூட் ஆகிடும். ஜஸ்ட் அப்படியே கிளிக் என்ன, அதை கமெண்ட் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு லேம் யூசர் கூட காப்பி பண்ணணும்னு அப்படி காப்பி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறது, செய்கிறது எல்லாமே ஹீ கேன் டூ இட். ஸோ அது வந்து 1985 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்க்குற விண்டோஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் லெவலுக்கு இருக்காது. ரொம்ப மினிமலாக தான் வச்சுருந்தாங்க ஜியூஐயில். ஸோ அந்த விண்டோஸ் வந்து மேஜர் சக்ஸஸ் ஆச்சு. மேஜர் சக்ஸஸ் ஆனோடனே ரெவன்யூ வந்து பப்ளிக்கில் போனாங்க. ரெவன்யூ $61 million ரெவன்யூ அப்போவே வந்தது அவங்களுக்கு. ஸோ 1985 $61 million ரெவன்யூ அவங்க பப்ளிக்கில் போனதுனால அவங்களுக்கு கிடச்சது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் சேஞ்ச் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பித்தோடனே அவங்க ஒரு ப்ராஜெக்டாக அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் சர்வர், ஒரு சர்வரில் வந்து ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்று, டேட்டாபேஸ் ஒன்று எழுதணும் அப்படின்னு நினச்சி, சைபேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடையும் ஆஷ்டன் டேல்ட்னு ஒரு கம்பெனியோட டைப் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன இதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, OS2 அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகிற மாதிரி அவங்க எழுதினாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற MS SQL சர்வர், நம்ம SQL சர்வர், மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த SQL சர்வரோட அடித்தளமே அந்த SQL சர்வர் தான். இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு எழுதி கொடுத்தது, சைபேஸோட சேர்ந்து. ஓகே, அதுலேயே அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் MS ஆஃபீஸுங்கிற கான்செப்ட் ரிலீஸ் ஆச்சு, ஒரு MS ஆஃபீஸுங்கிற ப்ராடக்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் எல்லா பேக்கேஜஸும் அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சக்ஸஸ். இன்றைக்கி இருக்கிற மைக்ரோசாஃப்ட் மாதிரி இருக்காது, அப்போ ப்ரிமிட்டிவாக தான் இருந்தது. ஸோ இட் ஸ்லோலி இவால்வ்டு, இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க அதில். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இப்போ சர்வர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாதனால தான் OS2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு SQL சர்வர் எழுதுனாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளே ஒரு சர்வர் எழுதுவோம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த விண்டோஸ் NT அப்படிங்கிற ப்ராடக்ட். இந்த விண்டோஸ் NTங்கிறது சர்வர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு சர்வருக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதுக்குண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா விண்டோஸ் NT வச்சு பார்த்தீங்கன்னா அது சர்வர் கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் எல்லாம் பேரலாக ப்ராசஸ் பண்ணக்கூடியது. ஆக்சுவலி யூனிக்ஸ் வந்து நம்ம மல்டி டாஸ்கிங்னு பார்த்தோம், இது வந்து மல்டி த்ரெட்டிங், மல்டிபிள் த்ரெட்ஸ் அட் அ டைம் இது ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணி இவங்க எழுதுனது தான் விண்டோஸ் NT. ஸோ விண்டோஸ் NT வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 1993. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரை அப்படி விண்டோஸ் NTயில் ரன் பண்ணுற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. அங்கே தான் அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்டே. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்டர்ஸ் அந்த SQL சர்வர்னு அவங்க OS2க்கு எழுதுனதை விண்டோஸ்க்கு மாற்றினாங்க. விண்டோஸ்க்கு மாற்றும் போது அவங்க பேரலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைபேஸை கழட்டி விட்டாங்க, ஆஸ்டன் டேட் 2 கம்பெனியும் கழட்டி விட்டாங்க. இனிஷியலாக அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரை வந்து அவங்க சியில் எழுதியிருந்ததை C++க்கு இவங்க மாற்றினாங்க. ஸோ எல்லா லாஜிக்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும், பட் ப்ராடக்டோட பேஸ் லாங்குவேஜ் வந்து C++ கன்வெர்ட் பண்ணி ஸோ SQL சர்வர் இவங்க தனியாக விட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து தனியாக என்னென்னா இன்னொரு கம்பெனிக்காக செஞ்ச ப்ராடக்டை இவங்க அப்படி கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி இவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டபுள் ரெவன்யூ, இன்னொரு கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்ததும் காசு, இவங்க ப்ராடக்டாக வச்சு இவங்க சேல் பண்ணும்போதும் காசு. மைக்ரோசாஃப்டோட டாக்டிக்ஸே இதுதான். எப்படி அந்த டாஸை வந்து IBMக்கு எழுதின டாஸை இங்கே எப்படி மாற்றினாங்களோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே போயிட்டே இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க லீகலாக தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ 95ல் வந்து மேஜராக விண்டோஸ் 95ன்னு ரிலீஸ்ட் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது அந்த டைம் வந்து மேஜர் பூம். இந்தியாலையும் கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப் வந்து பயங்கரமாக பறந்தது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து சின்னதாக சுருங்கி போச்சு. ஒரு பெரிய ரேக் மாதிரி இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு சின்ன டேபிளில் அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன டேபிள், கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து ஃபுல்லாக க்ளீனாக ஃபிட் ஆகி வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ என்னென்னா மக்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் வாங்க ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் வாங்கும்போது விண்டோஸ் 95 கரெக்டாக நேரம் ரிலீஸ் ஆச்சு. விண்டோஸ் 95 ரிலீஸ் ஆனதில் மேஜர் அட்வான்டேஜ் இதுன்னா கம்ப்ளீட் GUI, அதில் நிறைய என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. மல்டிமீடியா ஃபுல் சப்போர்ட், ஆடியோ வீடியோ எல்லாமே அதில் ப்ளே பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு படம் சினிமா பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே அதில் இருந்தது. ஸோ இட்ஸ் அ மேஜர் சக்ஸஸ். அதே மாதிரி ஒரு லேம் யூசர் கேன் ஆப்ரேட் விண்டோஸ் 95. அதுதான் அதில் ஒரு மேஜர் பிரேக் பாயிண்ட். அவங்க வந்து எல்லாரையுமே வந்து ஸோ தே கவர் த வேர்ல்டு. என்னன்னா பீப்புள் எல்லாருமே வந்து விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. ஐ மீன் நாட் த சர்வர் சைட், அந்த எண்ட் யூசர் சைட். இதில் என்னாச்சுன்னா ஒரு 5 மில்லியன் காப்பீஸ் ஒரே வாரத்தில் விற்று தீர்ந்தது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இட்ஸ் ஹியூஜ். நான் சொல்கிறது அந்த டைமில் 95. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 32 பிட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் 32 பிட் மெஷின்ஸ் ப்ராசஸர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. பென்டிஎம் இதெல்லாம் 32 பிட்டில் வர ஆரம்பிச்சு. ஸோ பென்டிஎம்மில் ரன் ஆகிறதுக்கு உண்டான ஏன்னா ஆர்கிடெக்சர் மாற நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் 95 வந்து விண்டோஸ் 97 ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்துச்சு. 98 வந்தது அடுத்து. பிகாஸ் 97 வந்து கொஞ்சம் பக்கியாக இருந்தது. ஸோ தே க்ளோஸ் 97 இமீடியட்லி. அடுத்து 98 அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ஸ் 2000 அவங்க வருஷம் சர்வர்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விண்டோஸ் என்டிங்கிறத கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் சர்வர் 2000, 2001, 2002 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லினக்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சர்வரை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவங்களோட சர்வர் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஒரு ஃபீலாக தான் இருக்கே ஒழிய பட் ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங். ஏன்னா விண்டோஸ் 2019 தான் இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு. 2020 வந்த மாதிரி தெரியலை. பட் லெட்ஸ் சி. ஆனால் ஏமாப்போ வந்திருக்கலாம். பட் ஐ எம் நாட் ஷியோர். ஸோ பிசி பேஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8 இப்போ ரீசெண்டாக 10 வரைக்கும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படியே அவங்க இவால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2010 இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது நிறையா அங்கங்கே க்ளவுட்னு பேச ஆரம்பிச்சு. இவங்களும் ஒரு சீம்லெஸ் க்ளவுட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் க்ளவுடுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய கடல். ஸோ இவங்க என்னென்னா ஒரு சிஸ்டம் லெவல் சாஃப்ட்வேர்லையும் சரி அப்ளிகேஷன் லெவல் சாஃப்ட்வேர்லையும் தே பிகேம் த பயோனியர்ஸ். ஸோ அவங்களே ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விஷுவல் ஸ்டுடியோ வச்சு விஷுவல் பேசிக், விஷுவல் C++, இதெல்லாம் பண்ணது வந்து விஷுவல் ஸ்டுடியோ வச்சு. ஸோ அதுவும் விஷுவல் பேசிக்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது. கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங்கில் விஷுவல் பேசிக் ரொம்ப பாப்புலர். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாப்புலர். அதில் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்ன்னு ஒரு குட்டி டிபி வேறு இருக்குது. .NET ஃப்ரேம் ஒர்க் அது 2002 ரிலீஸ் ஆச்சு. .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து காம்படிட்டிவ், ஜாவாவுக்கு ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது. மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர் அஃப்கோர்ஸ் 1984 வந்தது. அது ஓல்டாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் ஒரு ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பவர் பிஐ அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் 2014, டீம்ஸ்னு ஒரு கொலாபரேட்டிவ் டூல் 2017. இந்த மாதிரி நிறைய அவங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ். அதை இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். வெரி ஹியூஜ். நிறையா இருக்குது. அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி, ஸ்கைப் அக்வயர் பண்ணாங்க. அக்வயர் பண்ணி நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட அம்பர்லாக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ தேட் இஸ் மேக்கிங் தம் நம்பர் 1 இன் த வேர்ல்ட். ஸோ அடுத்து லைனக்ஸை பற்றி பேசணும். இது இவங்க ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம எல்லாமே யூனிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யூனிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய சன்சோலாரிஸ் வந்தது, IBM AX வந்தது. அதே மாதிரி யூனிக்ஸை பேஸ் பண்ணி நிறையா பேர் கொடுத்தாங்க. AS400 கூட கொஞ்சம் யூனிக்ஸை பார்த்து அடித்தாங்க. நிறைய இது எல்லாமே வந்து யூனிக்ஸை பேஸ் பண்ணி நிறையா வந்ததுனால லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யூனிக்ஸை பேஸ் பண்ணி எழுதினார். அவர் என்ன பண்ணார்னா லினக்ஸ் கர்னல் ஒன்று தனியாக ஒரு யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை கொண்டு வர மாதிரி லினக்ஸ் பேஸ்டு இது கொண்டு வந்தார். இதை டெவலப் பண்ணது என்னென்னா லைனஸ் டார்வால்ஸ் அப்படின்றவர் 1992 அவர் டெவலப் பண்ணார். இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் ஆன் எம்படட் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன், டெலிவிஷன், WebOS, ரவுட்டர். இப்போ உதாரணத்துக்கு CCTV கேமராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன சர்வர் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன சர்வரில் லைனக்ஸ் எம்படாக இருக்கும். அவ்வளவு இது இருக்குது அதில். ஸோ லைனக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்வரில் தான் ரன் ஆகுங்கிறது கிடையாது. இது வந்து பர்சனல் கம்ப்யூட்டருக்கும்
32 பிட் கம்ப்யூட்டரும் சரி 62 பிட் கம்ப்யூட்டரும் சரி எந்த ஆர்கிடெக்சர்லையும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து ஈவன் 64 பிட்லையும் லைனக்ஸ் ரன் ஆகிற மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிட்டாங்க. சப்போர்ட்ஸ் போத் CUI அண்ட் GUI. CUIனா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன்லேயே நீங்கள் வந்து கமாண்ட்ஸை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா GUI, விண்டோஸ் இருக்குது. யூ கேன் எனேபிள் ஜீனோம், KDE. இந்த GUI கேன் பி எனேபிள் த்ரூ ஜீனோம், KDE, மேட், சினமன் இந்த மாதிரி டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோஸ் வச்சு யூ கேன் பிளே அரவுண்ட். அது விண்டோஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம பிளே அரவுண்ட் பண்ணிக்கலாம். லேம் பர்சன் கேன் யூஸ் தட். அதோட மேஜர் லைனக்ஸோட மேஜர் சக்ஸஸ் என்னென்னா, ஆண்ட்ராய்டு இஸ் யூசிங் லைனக்ஸ் கர்னல். அதான் ஆண்ட்ராய்டுங்கிற சாஃப்ட்வேர் இப்போ ரீசெண்டாக கூகுள் ரிலீஸ் பண்ணதில் ஆண்ட்ராய்டு இஸ் யூசிங் லைனக்ஸ் கர்னல். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைனக்ஸ் கர்னலை தே ஆர் கஸ்டமைசிங் இட். அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் சக்ஸஸ். இப்போ உலகத்தில் எவ்வளோ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எவ்வளோ வந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த லைனக்ஸ் கர்னல் எத்தனை பேர் மொபைலில் அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது கஸ்டமைஸ்டு லைனக்ஸ் கர்னல் எத்தனை பேர் மொபைலில் வேலை செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி உலகத்தில். இன்றைக்கி மொபைல் ஃபோன்னாலே iOS ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு யூசேஜ் வந்து ஹெவி. அப்போ எல்லார் மொபைல் ஃபோன்லேயும் லைனக்ஸ் கர்னல் இன்டர்னலாக ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த லைனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலராக லைனக்ஸை வந்து நிறைய பேர் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி. டெபியான் அவங்க ரீயூஸ் பண்ணுறாங்க, ஃபெடோரா அவங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, உபுண்டு, CentOS. இந்த CentOS வரைக்கும் நான் சொன்ன இந்த 4 டாப் 4 வந்து இட்ஸ் ஃப்ரீவேர். இப்போ ரெட் ஹேட், SUSE, ஆரக்கிள் இதெல்லாம் கொஞ்சம் பெய்டு இந்த சென்ஸ் என்னென்னா கமர்ஷியல் வெர்ஷன்ஸ். அவங்ககிட்ட சப்போர்ட் போகணுன்னா நம்ம வந்து பே பண்ணணும். டெபியன், ஃபெடோரா, உபுண்டு, CentOSக்குலாம் சப்போர்ட் தேவையில்லை, நம்ம சப்போர்ட் ஃப்ரீயாகவே கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனக்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சர்வரும் வேர்ல்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற 70% ஆஃப் த மோர் தேன் 70% ஆஃப் த சர்வர்ஸ் இஸ் யூஸிங் லைனக்ஸ். எல்லா என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் சரி, எல்லா எம்படட் சிஸ்டம்ஸ்லையும் சரி, ஒரு சின்ன சின்ன சிஸ்டம்ஸ், அதாவது லைக் ஸ்மார்ட் ஃபோனு, டெலிவிஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நிறையா விஷயங்கள் வந்து லைனக்ஸ் ஓடிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டும் ஓடுது, பிகாஸ் ஆண்ட்ராய்டு இன்டர்னலி யூசஸ் லைனக்ஸ் கர்னலுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு 70 to 80% வரைக்கும் லைனக்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ஸோ பாப்புலர். ஸோ macOS பற்றி நான் ஒரு ரெண்டு மட்டும் சொல்லிக்கிறேன். பட் இது ஒரு தனி இது ஆப்பிள் பற்றி தனியாக பார்க்கலாம். இட்ஸ் 100% ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். இது வந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரி, பட் மைக்ரோசாஃப்டோட டேம் காஸ்ட்லி. இது ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி. சின்ஸ் 2001 இவங்க இது பண்ணியிருக்காங்க. இது டெவலப் பண்ண ஆரம்பித்து 2001 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஆப்பிள் வந்து 1985 ஸ்டீவ் ஜாப்ஸால் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. அதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை தனியாக நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசலாம். ஸோ 2001 அவங்க வந்து இந்த macOSங்கிறத ரிலீஸ் பண்ணி அவங்களோட மேக் புக்கு, மேக் டேப்லெட்ஸ், அதே மாதிரி ஆப்பிள் மேக் மெஷின்ஸில் மட்டும்தான் இந்த OS ஒர்க் ஆகும். வேறு ரெகுலர் லேப்டாப்ஸில், விண்டோஸ் ஓடுற லேப்டாப்ஸில், இல்லை லைனக்ஸ் ஓடுற மிஷின்லேயே அது போட்டால் ஓடாது. ஏன்னா அவங்க ஆர்கிடெக்சர் வந்து மேக் ஆர்கிடெக்சரில் தான் ஓடுற மாதிரி தே ஹவ் ரீடிசைன் தியர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி இந்த macOS எதை வச்சு எழுதுனாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் OS அப்படின்னு சொல்லி ஒரு OS இருந்தது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் OS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து CMM, அதாவது CMMனு ஒரு இது படிச்சிருப்போம், கார்னிகன் மெலாங் யூனிவர்சிட்டின்னு சொல்லி. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து இவங்க வாங்கி ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு OS சாஃப்ட்வேர், இந்த கார்னிஜி மெலான் யூனிவர்சிட்டின்னு சொல்லி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வாங்கின சாஃப்ட்வேரை இவங்க அந்த சாஃப்ட்வேர் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணி, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி, கொஞ்சம் சில விஷயங்கள் ரீஒர்க் பண்ணி macOSன்னு ஆப்பிள் வெளியிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னும் டீப்பாக நம்ம வந்து ஆப்பிள் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக அடுத்து நான் ட்ரெண்ட் செட்டர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறையா அப்கமிங் வீடியோஸில் நிறையா பண்ணலான்னு. இப்போ பேசிக்காக வந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். நமக்கு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னால் உடனே தெரிகிறது, ஆஹா இவங்க ஜாவா வச்சுருந்தாங்க, இவங்க தான் ஜாவா டெவலப் பண்ணாங்க, இவங்க கண்ட்ரோலில் ஜாவா இருந்தது. இப்போ ஆரக்கிள் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த கம்பெனியை. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஹாஸ் பீன் பாட் பை ஆரக்கிள் வந்து அதை பல $1 மில்லியன் விலைக்கு எடுத்துட்டான். So Sun Microsystem is no more, it's merged with Oracle right now, but Sun JDK is still alive. அப்புறம் யாஹூங்கிற ஒரு
கம்பெனி. யாஹூ, கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த கம்பெனிஸ். இப்போ எதுக்கு நம்ம இந்த ரீசெண்டாக வந்த கம்பெனிஸை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு. அந்த டெக்னாலஜி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இவங்க எல்லாருமே சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இட்ஸ் டேக்கன் பை ஆரக்கிள், அதனால் அதை விட்டுறலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் யாஹூ, கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அந்த ட்ரிக் என்னென்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த ட்ரிக்கை பற்றி, இந்த ஒவ்வொரு கம்பெனி பற்றி பேசும்போது தான் உங்களுக்கே அந்த ட்ரிக்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்ன, ஹவு தீஸ் கைஸ் ஆர் மேக்கிங் மணி. கூகுள் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, யாஹூ எப்படி மேக் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கூகுள் வந்து நம்ம இமெயில், கூகுள் இமெயில் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, அது ஃப்ரீ. பட் கார்ப்பரேட் மெயிலாக போனால் காசு. ஸோ நம்ம கூகுள் மேப்ஸ், ஆனால் கூகுளை பொறுத்தளவுக்கு நிறைய ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. கூகுள் மேப்ஸ் ஃப்ரீ சர்வீஸாக இருக்குது, கூகுள் ஃபோட்டோஸ் கமர்ஷியலாகவும் இருக்குது, ஃப்ரீ சர்வீசஸாகவும் இருக்குது. பட் ஆனாலும் கூகுளும் ஒன் ஆஃப் த டாப் ஹையஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனியாக எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி வருது. ஃபேஸ்புக் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஃபேஸ்புக்கில் நம்ம நினைக்கிறோம் ஃபேஸ்புக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை உள்ளே போகிறோம், ப்ரௌஸ் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், போஸ்ட் பண்ணுறோம், செய்கிறோம். அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ வருது. அமேசானுங்கிறது வந்து வெறும் நம்ம வந்து புக் ஸ்டோருன்னு பார்த்தோம், அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அமேசான் வந்து என்னடான்னா ஒரு அமேசான் வெப் சர்வீஸ், அமேசான் AWS க்ளவுடுன்னு வச்சுருக்கான். அது எப்படி? ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோன்னா கிளியராக பார்த்தா புரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் இதெல்லாம் பற்றி போடுறேன். பட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன போடலான்னு பார்க்குறேன்னா, டேட்டா பேஸோட எவல்யூஷன் பற்றி போடலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டதே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அந்த டேட்டாவை எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, எப்படி அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. கோபால்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக தான் டேட்டா ஹேண்ட்லிங் தான் மெயினாக கோபால். ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது, அப்போ வந்து நம்ம அந்த டேட்டா பேஸோட ஜென்ரேஷன்ஸ் பற்றி நம்ம பேசணும். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் இதோட வைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை போடுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.